இப்ப சனின்னா அழுக்கு, கேது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நகம், முடி, இதெல்லாம் கேது. அப்ப நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா நம்ம தலைமுடி, நகம் இத ரெண்டையுமே சரியா பராமரிக்கல அப்படின்னா கட்டாயமா நமக்கு கேதுவினுடைய பலம் அதிகமாய் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதற்கு அடுத்தபடியா உடம்பில் சேரக்கூடிய அழுக்கு, உடம்புக்கு உள்ள சேரக்கூடிய அழுக்கு, அதற்கு அடுத்தபடியா நமக்கு பாத்தீங்கன்னா இந்த தலைமுடி, இந்த உடலில் உள் சேரக்கூடிய அழுக்கு, நம்ம மேல போடக்கூடிய ஆடைகள், இது எப்போதுமே என்ன பண்ணினாலும் அது ஒரு அழுக்காதான் இருக்கு. அழுக்க ஆக்கிடுறேன், உடல் அழுக்காகிறேன், என்னால குளிக்க முடியல, இல்ல எனக்கு இப்படி இருக்கிறது தான் பிடிக்குது, நான் சுருங்கிய ஆடைகளை தான் நான் போடுறேன், எனக்கு முடி வெட்டுறது பிடிக்க மாட்டேங்குது, முடி வளர்க்கறது தான் பிடிக்குது, இந்த மாதிரி எனக்கு என்ன நான் பராமரிக்கிறதுலையோ என்னுடைய உள் உறுப்புகள் ஆரோக்கியமா இருக்கணும்னு நான் நினைக்கிறதுலையோ எனக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்டுமே கிடையாது அப்படின்னு இருக்கிற அத்தனை பேருமே சனியாலும் கேதுவாலும் பார்க்கப்பட்ட ஜாதகங்கள் தான். ஏன்னா யார் ஒருவர் தன்னை பற்றி, தன் உடலை பற்றி, எதிர்காலத்தினுடைய வாழ்வியலை பற்றி ஒருத்தர் சிந்திக்காம இருக்காங்களோ இவங்க எல்லாம் சனி கேதுவால் பிடிக்கப்பட்டவர்கள் தான். இப்படிப்பட்டவர்கள் தான் படிச்சுட்டு வீட்டுல சும்மா இருக்கிறது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது, அதே போல பாத்தீங்க அப்படின்னா குளிக்காம இருக்கிறது, இந்த மாதிரியான கேரக்டர் எல்லாம் இந்த காம்பினேஷனுக்குள்ளதான் வரும். இப்ப இதற்கு ஒரு பெரிய தீர்வு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது அவங்க நினைச்சு அவங்களா மாத்திக்கணும்னு நினைச்சாதான். ஏன்னா அவங்களுக்கு ஒரு இலக்கோ தீர்வோ இருந்தாதானே தான் தனிமையா இருக்கிறதே ஒரு பெரிய கேரக்டர் மாதிரி நினைச்சு என்ன பண்ணுவாங்கன்னா வாழ்க்கைய வீணடித்து கொண்டே போறது இந்த காம்பினேஷனுடைய மிக முக்கியமான தன்மை. இவர்களுக்கு பரிகாரம் யார் அப்படின்னா சித்தர்கள் தான். ஏன்னா நம்மளுடைய லைஃப்ல இந்த சனி கேது இந்த கிரகங்கள் ஒருத்தர்கிட்ட கட்டுப்பட்டு நிக்குது அப்படின்னா அது சித்தர்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கும். அப்போ வியாழக்கிழமைகள்ல சித்தர்களுடைய வழிபாடை எடுத்துக்க நம்ம உடம்புல நம்மளுடைய கர்ம வினையால் ஏற்பட்டு இருக்கக்கூடிய நோயாக இருக்கட்டும், எதிர்காலத்தை பற்றின குழப்பம் இருந்து அது தடைகளாக மாறுறதா இருக்கட்டும், இது அத்தனையுமே படிப்படியா மாறும். சரி, அப்ப என்ன மாதிரி சித்தர்களை வழிபட்டா நல்லது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த சித்தரையும் வழிபடலாம். என்ன பொறுத்த மட்டில் சித்தர்கள் அப்படின்னு நீங்க போயிட்டு வியாழக்கிழமையில உங்கள் உடலையும் மனசையும் ஒழுங்குபடுத்தி அமர்ந்து உங்களுடைய தேவைகளை கேட்கும் பொழுது உங்களுடைய கர்ம வினைகளை அவர்கள் படிப்படியாக குறைத்து உங்களை வாழ்க்கையில முன்னேற்றுவதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய கடமை. அதற்காகத்தான் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க அர்ப்பணித்தாங்க.